வேற ஒண்ணு. சரிங்கம்மா, பண்றேங்கம்மா பிரார்த்தனை. ஓகே, சிவாய நம்ம. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அம்மா, நீங்களே விநாயகர் துதி பாடி ஆரம்பிக்கிறீங்களாம்மா? ஆரம்பிக்கிறோம்மா. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிவ பரம்பொருளின் பெரும் கருணையினால் சிவனடியார் பெருமக்களின் அருள் சரிதங்களை போற்றுகின்ற திருத்தொண்டர் புராணத்திலே ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் நிகழ்த்திய அருள் நிகழ்வுகளை இறைவன் திருவருளினாலும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானின் திருவருளினாலும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வகுப்புக்குள்ளார போறதுக்கு முன்னாடி சென்ற வகுப்புல என்ன முன்னோட்டம் பார்த்துட்டு இன்றைய வகுப்பிற்கு செல்வோம். எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிராட்டி சங்கிலி அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி. அதாவது சென்ற வகுப்பின் முன்னோட்டம் என்னன்னா, திருக்கைலாயத்தில் ஏற்பட்ட தொடர்ச்சி, அந்த காதல் உணர்ச்சியின் காரணமாக சங்கிலியாரை இறைவன் திருவருளினால், பசுபதின்னு சொல்றாங்க சிவபரம்பொருளை, பசுக்கள்லாம் உயிர்களாகிய நமக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்ற சிவபெருமானின் திருவருளினால் திருமணம் செய்து கொண்டு இனிதாக வாழ்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான், அந்த இல்லறம், அவர்களுடைய இல்லறம் எவ்வளவு நல்லறமாக இருந்தது, இன்பமயமாக இருந்ததுன்னு பார்க்கணும். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகின்ற அந்த இன்பங்களை எல்லாம் ஒருங்கே சங்கிலியாரிடம் பெற்று அதோடு அந்த சிவயோகத்தில் கூடியிருந்ததால் பேரின்பத்தில் திளைத்து இருந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அந்த இல்வாழ்க்கை எவ்வளவு ஒற்றுமைப்பட்டு இருந்தார்கள்னா, கொஞ்ச நேரம் பிரிஞ்சு இருந்தாலும், அதாவது கணம் அப்படின்றது இப்படிதான், ஒரு சிட்டிகை போடுற நேரம், மிக குறைந்த கால அளவு இருக்கிறதுலயே கால அளவு குறைவானது கணம். கால அளவுலயே ரொம்ப அதிகம் ஊழி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஊழின்றது என்ன, இந்த உலகங்கள் எல்லாம் படைக்கப்பட்டு அதெல்லாம் வாழ்ந்து ரொம்ப பல 100 வருடங்கள் கோடி வருடங்கள் கழிச்சு அழியும் இல்லையா, அதுதான் ஊழி. பெரிய கால அளவு ஊழி, சிறிய கால அளவு கணம். அன்போடு இவங்க இல்லறம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பிரிஞ்சு இருக்கிறது ஒரு சில கணங்கள், கொஞ்ச நேரம் இருந்தா ஒரு ஊழி போல அவர்களுக்கு துன்பமயமாக இருந்தது. ஒன்றாக இன்பப்பட்டு இருக்கும் பொழுது ரொம்ப நேரம் ஊழி காலம் அளவு அவர்கள் இன்புற்று இருந்தாலும் அது கனப்பொழுது போல மிக எளிதாக கடந்து விடுகின்றது என்று சிறப்பாக
இல்வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அந்த இல்வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே காலந்தோறும் சென்று ஒற்றியூர் பெருமானை அவர் வணங்கி வரும் வேளையில் தென்றல் சிறப்பு பார்த்தோம் இல்லையா, பொதிகை மலையில் தமிழ் வளர்த்த, அதுவும் ஏன்னா அகத்திய பெருமான் அங்கு குடியிருக்கின்றார், வீற்றிருக்கின்றார். அவருக்கு தான் சுவாமி அந்த தமிழ் அறிவை அருளினார். அப்ப அந்த பொங்கு தமிழ் வளர்த்த அந்த பொதிகை மலையில தான் வந்து தென்றல் ஆனது. அது கொஞ்சம் ஃபேன் ஓடுற சத்தமா, அது ஃபேன் இல்லைன்னா ரொம்ப வேர்க்குது, வெயில் அதிகமாயிடுச்சு இல்ல, நான் அப்புறம் அடுத்த இது கொஞ்சம் வேற ஃபேன் மாத்திடுறேன். அதாவது இந்த பொதிகை மலையில் பிறந்த அந்த அந்த சவுண்ட்ல ஏதாவது கட்டு வச்சுனா இல்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருந்தா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அந்த தமிழானது பொதிய மலையில் பிறந்து எப்படி வருது அப்படின்னா, சந்தன மரங்கள் அடர்ந்திருக்கிற காட்டெல்லாம் வந்து தாண்டி வரும் பொழுது அந்த சந்தனத்துடைய வாசனையை எடுத்து கொண்டு வருகின்றது. குளிர்ச்சாரல் இடை பயின்று வரும் பொழுது அந்த மலை அருவிகளுடைய அந்த குளிர்ந்த தன்மையை எடுத்து கொண்டு வருகின்றது. இவ்வாறு வருகின்ற அந்த தென்றலானது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருவொற்றியூருக்கு வருது. வந்து அவர் மேல படுது, திருமேனியில் பட்ட உடனே அது அந்த கால பருவத்தை அவருக்கு ஞாபகப்படுத்துது இல்லையா. ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு குணம் உண்டு. நம்ம சொல்ற வெயில் வந்து மிக அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு கோடை காலத்தை சொல்றோம். அது போல அந்த வசந்த காலத்துலதான் இந்த காத்து வரும். இந்த காத்து அடிச்ச உடனே அவருக்கு வசந்த காலம் ஞாபகம் வருது. அந்த நேரத்தில் திருவாரூரிலே நடக்கின்ற வசந்த உற்சவம், சென்ற வகுப்புல கூட சொன்ன 45 நாள் மிக சிறப்பாக நடத்தி வைக்கப்படுகின்றது. அடியார் பெருமக்கள் கூடி இருந்து தினந்தோறும் சுவாமியுடனே எழுந்தறி அவர்களும் சென்று பதிகங்களை பாடி, பெரிய புராணத்தை பாடி இறைவனுடைய பெருமையினையும் அடியார்கள் பெருமையையும் பாடிக்கொண்டே செல்வார்கள். தேவர்கள் அவர்கள் திருவடியை வணங்கி அவர்களுடனே செல்வார்கள். அப்பதான் தியாகேச பெருமான் திருவருள் பெற முடியும். சத்தம் கேக்குதுமா, குறை சத்தம் யூடியூப்ல பதிவிடக்கூட நல்லா இருக்காதுமா கேக்குறதுக்கு. அவங்க பேசுறது சரியா இருக்குமா? நீங்க பேசுறதுதான் கட் ஆகுது. அவங்க பேசுறது சரியா இருக்கு, நீங்க இப்ப பேசுனீங்களா அதெல்லாம் கட் ஆகுது. உங்க போன பாருங்க, சத்தம் கேக்குதுங்கய்யா, குறைன்னு கேக்குதுங்கய்யா. மற்றடியா யாராவது சொல்லுங்கம்மா, கேக்குதா என்னன்னு? டிஸ்டர்பன்ஸ் யாராவது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ரொம்ப அம்மா நீங்க பேசுறது சரியா இருக்கு, அவங்க வந்து பேமாமா பேசுறதுதான் கட்டாயி வருதுமா. நீங்க பேசுறது தெளிவா இருக்கு, மத்தவங்க எல்லாம் சொல்லுங்க. சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. ஏன்னா ஃபேன் ஓடிட்டு இருக்கு, கொஞ்சம் அதுக்கு தான் சவுண்ட் இருக்கு போல இருக்கு. நான் நிறுத்திடவா? அது நீங்க பேசுறது கரெக்டா கேக்குதுங்கம்மா. பிரேமாமா பேசுறதுதான் குறைன்னு வருது. நீங்க பேசுறது பிரச்சனை நெட்டு அவங்களுக்கு இல்ல, நீங்க பேசுறது நல்லா கேக்குது, தொடருங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நான் அடுத்த வாரம் ஃபேன் கொஞ்சம் வேற ஏற்பாடு பண்ணிடுறேம்மா, மன்னிக்கணும்மா. இந்த ஒரு வாரம் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. எனக்கு இது நிறுத்திட்டோம்னா ரொம்ப வேர்க்கும், அது ரொம்ப. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வசந்த உற்சவம், அந்த விழா இவருக்கு ஞாபகம் வருது. அந்த வசந்த விழாவை நினைக்கின்றார். சுவாமி வந்து பல்வேறு அழகிய திருக்கோலங்களோட வீதி விடங்க பெருமான் எழுந்தருளி வருவார் இல்லையா. இப்ப நம்ம தேரை பத்தி கூட சொன்னோம். அப்படி அவர் எழுந்தருளி வந்து அடியவர்களுக்கு அருள்பாலிப்பார். அது ஞாபகம் வருது அவருக்கு. அந்த திரு ஓலக்கம் அது ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம அப்போது அந்த காலத்துல என்ன ஒரு நடைமுறைனா, இந்த ருத்ர கன்னிகையர் குலத்தில் பிறந்த இந்த பெண்கள் ஆடல் பாடல்ல சிறந்தவர்களா இருப்பாங்க. அதுல பறவையார் என்ன பண்ணுவாங்கன்னா, சுவாமி இது போல திருவீதியில் எழுந்தருள் வரும்போது முன்பாக ஆடிக்கொண்டே செல்வார். இறைவனுடைய புகழினை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் வணங்கி கொண்டும் செல்வார். அவருக்கு அந்த காட்சி அப்படியே அந்த நேர்ல கண்டா என்ன ஒரு உணர்வோ அந்த உணர்வு ஏற்படுகின்றது. சுவாமியுடைய அந்த வசந்த உற்சவத்தை காணாமல் அவரை பிரிந்து இருக்கின்றேனே அப்படின்ற எண்ணம். முதல்ல இறைவனை பற்றிய எண்ணம் தான் அந்த பிரிவு. ஏன்னா தன்னை தோழனாக கொண்டவர், வேண்டிய போதெல்லாம் வாரி வழங்குகின்ற கருணை திறம் கொண்டவர். அத்தகைய திருவாரூர் இறைவனை பிரிந்து இருக்கின்றேனே அப்படின்ற வருத்தம் இவருக்கு தோணும். இதுல ஒரு உட்குறிப்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பறவையாருடைய பெருமை தெரிகின்றது. இந்த சங்கிலியார் பறவையார் சுந்தர பெருமானையே திருமணம் செய்து கொண்டாங்கன்னா,
எவ்வளவு சிறந்த தன்மை கொண்டவர்களா இருப்பாங்க. அந்த தெய்வீக பற்றும் அந்த பக்தியும் எப்படி இருக்காங்கன்ற தெரியும். இவர் திருமணம் செய்து கொண்ட பறவையார் சுந்தரமூர்த்தி நாயனாரை திருமணம் செய்து கொண்ட பிறகும் கூட என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த திருவோலக்கம் அதாவது சுவாமி வீதியில எழுந்தருளி வரும் பொழுது முன்பாக பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் வணங்கி கொண்டும் செல்கின்றார். அது அவருடைய வழிபாட்டு முறை இல்லையா? அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார். செய்கின்ற தொண்டு எந்த காரணத்துக்காகவும் சிவ தொண்டை விட்டு விடக்கூடாது. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட இவர் என்ன பண்றாங்கன்னா, பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இறைவனுக்கு தாம் செய்ய வேண்டிய தொண்டினை செய்து கொண்டிருக்கின்றார். இதையே சங்கிலியார் அவருடைய அருள் வரலாற்றையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அருள் வரலாற்றுல திருமணத்துக்காக சுந்தரமூர்த்தி நாயனார் சபதம் சத்தியம் செய்வதற்காக காத்திருப்பாரு. இரவு முழுவதும் சுவாமியை அங்கும் இங்கும் சென்று திருமணத்திற்கு உடன்பட வைத்து விடிய காலம்பர சத்தியம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் மகிழை 3 தரம் வலம் சத்தியம் செய்து விட்டு சென்று விடுவார். அப்ப இவங்க திருப்பியும் என்ன பண்ணுவாங்கன்னா, சத்தியம் வாங்கி கொண்டு கன்னி மாடத்திற்கு திரும்ப மாட்டார்கள். இந்த புஷ்ப மண்டபத்திற்கு சென்று கட்ட வேண்டிய அந்த தொழில், தாம் செய்ய வேண்டிய அந்த திரு தொண்டினை செய்து புஷ்பங்களை கொடுத்து விட்டு சுவாமியை வணங்கி கொண்டுதான் செல்வார். ஒரு வேளை கூட அந்த தொண்டு விடவே கூடாது. இங்கே உயர்ந்த நெறி கொண்டவர்களாக பறவையார் அம்மையாரும் சங்கிலியார் அம்மையாரும் விளங்குகின்றார்கள். அதுதான் அந்த ஆடல் காட்சியையும் இவருக்கு மனசு கண்ணில் வந்துட்டு போகுது. இப்படிப்பட்ட சிறந்த அந்த உற்சவத்தை காணாமல், இறைவனை காணாமல் வருவாறு மூர்கனாகிய நான் பிரிந்திருக்கின்றேன் என்று ரொம்ப வருந்துறார் அவரு. அது எப்படின்னா, அந்த பூங்கோயிலில் வீற்றிருக்கின்ற இறைவனை புற்றிடம் கொண்ட சுவாமியை நீங்காத அன்போடு நினைந்து என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா, இப்படி நான் மறந்து இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிகுந்த மன வருத்தத்தோடு இருப்பாரு. அதன் காரணமாக என்ன பண்றாருன்னா, பக்திமையும் அடிமையையும் கைவிடுவான் அப்படின்ற ஒரு பதிகம் பாடி வருவாரு. அது சென்ற வகுப்புல சொல்ல முடியல, ஒரு சில அருட்கருத்துக்கள் மட்டும் அந்த பதிகத்தை பத்தி சொல்லியிருந்தேன். அதாவது பக்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன். இது இரண்டு நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா, பக்திமையும் அப்படின்னு சொன்னா உள்ளத்தில் கொண்டிருக்கின்ற பக்தி. அதாவது தொண்டு அப்படின்றது இறைவனுக்கு செய்கின்ற தொண்டு உடலால் செய்வது மட்டும் இல்ல, உள்ளத்தில் அன்போடே செய்ய வேண்டும். அதுதான் இங்க சொல்றாங்க. பக்திமையும் உள்ளத்தில் பக்தி கொண்டு அடிமை தொண்டு செய்கின்றார். அது என்ன? சிவஸ்தலங்கள் தோறும் சென்று இறைவனது புகழினை பாடி வணங்கி வருங்கள். அவ்வாறு அந்த உள்ளத்துல இருக்கிற அன்பையும் என்னுடைய அடிமை திறத்தையும் கைவிட்டு விட்டேனே பாவியேன் ஆகிய நான் அப்படின்ட்டு பாடுறாரு. பக்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன் அப்படின்னு சொல்லிட்டு, பொத்தின நோய் அது இதனை பொருள் அறிந்தேன் போய் தொழுவேன். இந்த உடம்பானது பதிக எண் ஐயா, இது எத்தனாவது பதிகை எண் ஐயா? பக்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன் 51. 51 7வது திருமுறை 51வது பதிகம். நன்றிங்க ஐயா. 51. முழுசு பார்க்கல நம்ம, ஏன்னா ஒரு சில முக்கியமான கருத்துக்கள் மட்டும் இந்த அருள் வரலாறோட சம்பந்தப்பட்டிருக்கு, அதனால சொல்றேன். அதாவது இந்த அந்த உடலானது நோய்களுக்கு கொள்கலனா இருப்பிடமாக விளங்குகின்றது இல்லையா? ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அது தாங்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும். இப்ப நோய் தாங்கும் பாத்திரம் போல நம்ம உடல் இருக்கின்றது. அப்ப இந்த உடல் இதுதான் தன்மை. இதுதான் நோய்களுக்கு எல்லாம் கூடாரமாக விளங்குகின்றது. இது பொய் பொருள், இது அழியக்கூடியது அப்படின்னு உண்மை எனக்கு உணர்ந்தேன். அதனால போய் தொழுவேன். நான் திருவாரூருக்கு சென்று எனது இறைவனை தொழுவேன். எப்படிப்பட்டவன் அந்த இறைவன்? முத்தினை திருநீர் சன்னித்த மேனியன், பால் போன்ற திருநீர் அணிந்திருப்பவன். அப்ப ஒளிர்விடும் முத்து போல விளங்குபவன். மாமணி தன்னை ஒப்பற்ற மணி இல்லையா? இவர் கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய மணி இல்லையா? அப்ப மாமணி தன்னை வைரத்தை ஒளிவிடுகின்றவனை, சுடர் ஒளி பவழத்தை, மூர்க்கனேன் அவ்வளோ செஞ்ச இறைவனை பிரிஞ்சிருக்கல, அப்ப நான் மூர்க்கன் தானே. மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே. இத்தனை நாளாக பிரிந்திருக்கின்றேனே என் ஆரூர் இறைவனையே. பிரிஞ்சிருக்கிறது யார்? என்னுடைய திருவாரூரில் வீற்றிருக்கின்ற என்னுடைய இறைவன்.
அவன் இத்தகைய அருள் நலம் எனக்கு புரிந்திருக்கின்றான், அவனை பிரிந்திருக்கின்றேனே, இந்த வாழ்க்கை பொருள் என உணர்ந்தேன், அதனால போய் தொழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிகம் முழுவதும் ஒவ்வொரு பாடல்லையும் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி பிரிஞ்சிருக்க என்னாரூர் இறைவனையே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படிப்பட்ட இறைவன்? ஏழு இசையாய் இசை பயனாய், அதுல வந்து 10வது பாடல் வரும். ஏழு இசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி. ஏன் இந்த பாடல் சொல்றேன்னா, பறவையாரையும் இறைவன் தான் தந்தார், எனக்கு சங்கிலியாரையும் இறைவன் தான் தந்தாரு அப்படின்ற ஒரு கருத்தின் உட்கொண்டு இந்த பாடல் வரும். ஏழு இசையாக விளங்குகின்றான் இறைவன், அந்த இசையுடைய இனிமையாகவும் இசையோடு பாடுவதற்கினால் பெறுகின்ற அருள் பயனாகவும் இறைவன் விளங்குகின்றான். உண்ணும் பொழுது அடியவர்கள் உள்ளத்தால் உண்ணும் பொழுது இனிமையாக விளங்குகின்றான், அமுதமாக விளங்குகின்றான். அவன் என்னுடைய தோழனாக, இல்லையா சுவாமி என்ன சொன்னாரு, என்னை உனக்கு தோழனாக தந்தனம்ட்டு திருவாரூர் இறைவன் சொன்னார். அப்ப என்னுடைய தோழனாக விளங்குகின்றார், யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி. இப்படி சொல்றாங்க பாருங்க. சுந்தரமூர்த்தி நாயனாரை தவிர வேற யாராவது இப்படி சொல்ல முடியுமா? அதாவது பார்ட்னர் இன் கிரைம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு தவறு செஞ்சா தன்னுடைய கூட்டாளியை சேர்த்துப்பாங்க அப்படின்ட்டு. அது போல நான் செய்கின்ற குற்றங்களுக்கு எல்லாம் யார் உடந்தையா இருந்தா? சுவாமி இருந்தா. நான் தப்பு செஞ்சாலும் சுவாமியை கூட்டு சேர்த்துப்பேன், அவரும் எனக்கு அருள் செய்தார் இல்லையா? என்ன கேட்டாலும் சுவாமி அருள் செய்தார். அப்ப என்னுடைய துரிசுகளுக்கு எல்லாம் உடனாக இருந்த இறைவன், அப்படிப்பட்ட இறைவன் எனக்கு என்ன அருள் செய்தார்? மாழை உண்கண் பறவை, மாவடு போன்ற கண்கள். பெண்களுடைய கண்கள் வந்து மாவடு போல இருக்கணும், இருந்தா அது ஒரு அழகுன்னு சொல்லுவாங்க. அப்படி மாழைனா மாவடு போன்ற கண்ணினை, சிறந்த கண்ணினை உடைய பறவையை தந்து ஆண்டானை, தந்து எனக்கு என்னுடைய அடிமை திறத்தை கொண்டவர்களே இருக்கு. மதியிலா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனை. அப்படிப்பட்ட இறைவனை மதி இழந்து நான் என்ன பண்றேன்? மதியோட இருந்தா இந்த செய்கையை செஞ்சிருப்பேனா? நானு மதி இழந்து போனவன் போல இந்த செய்கையை செய்து விட்டேனே என்றார். அப்புறம் அடுத்த பாடல்ல சொல்றாரு பாருங்க. வங்கமலி கடல் நஞ்சை வானவர்கள் தாமுய்ய நுங்கி அமுது அவர்க்கு அருளி மொய்யேனை பொருட்படுத்து. வங்கத்தில், அதாவது நிறைய அந்த வங்கம்னா கப்பல் அப்படின்றது மட்டும் இல்லாம அலைகள்னு எடுத்துக்கலாம். இங்க வந்து அலைகள் தான் பொருத்தமா இருக்கும், ஏன்னா பார்க்கடல்ல அலைகள் தான் சொல்லணும். பார்க்கடலில் எழுந்த இந்த நஞ்சினை வானவர்கள் உய்யும்படி தான் முங்கியனா விழுங்கி திருநீலகண்டனாக இறைவன் விளங்குகின்றார் இல்லையா? அவர் அப்படி அருள் செய்த இறைவர் என்னை வந்து சிறியேனை, என்னையும் ஒரு பொருளாக கொண்டு சங்கிலியோடு என்னை புணர்த்தார். அவர் தான் திருவாரூர் வாழ்பவர்களுக்கு, திருவொற்றூரில் வாழ்பவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் கட்டளையிட்டார். அப்படி சங்கிலியோடு என்னை புணர்த்த தத்துவனை, மெய்ப்பொருளை தத்துவத்தின் பொருளாக விளங்குகின்ற இறைவனை சழக்கனேன், குற்றமுடையவனான், இப்படி பிரிஞ்சிருக்கேன், எங்குலக்க பிரிஞ்சிருக்கேன் என்னாரூர் இறைவனையேன்னு சொல்லிட்டு எதற்காக சொல்றாருன்னா, இறைவா நீதான் பறவையையும் கொடுத்த, சங்கிலியையும் கொடுத்த, உனக்கு மேல அடிமை திறத்தையும் கொடுத்த, என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல, இத்தனை நாள் பிரிந்திருக்கின்றேனே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலைக்கு மிக மிக மனம் வருந்தி பாடுகின்றார் அந்த பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் கடைசியில வரும். பேரூரும் மதகரியின் உரியானை பெரியவர்த்தம் சீரூரும் சிறுவார் சிவனடியே திறம் விரும்பி ஆரூரன் அடி தோண்டன் அடியன் சொல் அகலிடத்தில் ஊரூரன் இவை வல்லார் உலகவர்க்கு மேலாக. அதாவது இந்த பேரூருனா பெரியதாக, அளவில் பெரியதாக பயமுறுத்தும் உருவத்தோடு வருகின்ற அந்த மதமுடைய கரின யானை, அந்த யானையை வந்து உரித்த பெரியவனாகிய வீரமுடைய சிவபெருமான் பெருமையோடு வீற்றிருக்கின்ற அந்த திருவாரூர் சிவபெருமானின் திருவடியையே, அதாவது சிவனடியே திறம் விரும்பினா அவருக்கு அடிமை தொழில் கொண்ட திறத்தை மிக நினைந்து அர்த்தம். அவருக்கு அடிமை தொழில் செய்து அது காலந்தோறும் வணங்கி பாடினார் இல்லையா? அது மட்டும் இல்லாம இறைவன் தனக்கு அருள் செய்தது, தோழனாக தந்தது, பறவையை வந்து தந்து அருளியது, இதெல்லாம் நினைச்சு தன்னுடைய அடிமை திறத்தை மிக நினைந்து திருவாரூர் பெருமானுடன் தான் கொண்ட அடிமை திறத்தை வந்து மிக நினைத்து அதை வந்து போற்றி இப்படிப்பட்ட இறைவனை பிரிந்திருக்கின்றேனேன்னு இந்த பதிகம் பாடலை பாடியவர்கள் யாரெல்லாம், இந்த உலகத்தில் பாடியவர்கள் யாரா இருந்தாலும் உலகத்தில் உள்ளவர்களுக்கு எல்லாம் மேலானவராக விளங்குவார்கள் சொல்லிட்டு அந்த பதிகத்தை அவ்வாறு பாடி அருளுகின்றார்.
இது இன்னும் அவருக்கு ஒரே இப்படி இந்த திருவாரூர் நினைவோடையே இருக்கும் பொழுது அந்த அன்பும் பக்தியும் மிக பெருக ஒரு நாள் என்ன பண்றாரு, தன் சபதத்தை மீறி திருவொற்றியூர் எல்லையை விட்டு நீங்குகின்றார். எல்லையை நீங்கின உடனே சபதம் தவறியதால கண் மறைந்து போயிற்று. முதலே சுவாமி கிட்ட சொல்லிட்டாரு, நீங்க எனக்கு துணையா இருக்கிற, அதனால கவலை இல்லை அப்படின்னு சுவாமி கிட்ட. கண்ணு போன உடனே, கண் மறைந்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த சத்தியத்தை மறுத்ததனால இந்த விளைவு ஏற்பட்டது. அதனால எம்பெருமானை இந்த துயர் நீக்க நான் பாடி திருவருளால் கண் பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவாச்சியூர் திரும்பி வரல. மேற்கொண்டு திருவாரூர் மீது எழுந்த அன்பால திருவாரை நோக்கியே செல்கின்றார் அப்படின்ட்டு சென்ற வகுப்புல பார்த்தோம். 276வது பாடல். அழுக்கு மெய்கொடு என்று எடுத்த சொல் பதிகம் பெரிய புராணத்துல, ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துல 276வது பாடல். அழுக்கு மெய்கொடு என்று எடுத்த சொல் பதிகம் ஆதி நீள்புரி அண்ணலை ஓதி வழுத்து நெஞ்சோடு தாழ்ந்து நின்று உரைப்பார் மாதோர் பாகனார் மலர்பதம் உண்ணி இழுக்கு நீக்கிட வேண்டும் என்று இறந்தே எய்து வெந்துயர் கையறவினுக்கும் பழிக்கும் வெல்கி நல் இசைகொடு பரவி பணிந்து சாலவும் பல பல நினைவார். அதாவது அழுக்கு மெய்கொடு என்று எடுத்த சொல் பதிகம். இந்த உடலானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா அழுக்கும் அப்புறம் பொய் இதெல்லாம் நிறைஞ்சது இல்லையா. அப்போ வந்து இந்த உடம்பானது இப்படிப்பட்ட தீமைகளுக்கு இடமானது. இப்படிப்பட்ட இந்த குற்றமுடைய இந்த உடம்போடனே உன் திருவடியை அடைந்தேன், அதுவும் நான் பட பால தொன்று அதனால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேல் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன் வழுக்கி வீழினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் ஒழுக்க என் கணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூர் எனும் ஊர் உரைவானே. இது வந்து அம்மாவுக்கு சொன்னது ஆபரேஷன் வந்து கண் ஆபரேஷன் பண்ணோம், அதற்கு வந்து இந்த பதிகம் வந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு. இந்த பாடலையும் அந்த மாதிரி வருது. அப்படின்னு பாத்தீங்கன்னா அழுக்கு மெய்கொடு அப்படின்னு சொன்னா பொய் முதலிய அந்த அழுக்கு நிறைஞ்சது இல்லையா. அப்படிப்பட்ட இந்த உடம்பு, இந்த உடம்போடு உன்னுடைய திருவடியை வந்து அடைந்தேன். சுவாமி கிட்ட என்ன சொல்றாருன்னா ஒரு சிறப்பான ஒரு கருத்து சொல்றாரு. இப்ப வந்து ஆடு இருக்கு, ஆட்டுக்கு பால் கறக்குறோம். இப்ப அந்த நேரத்துல அது பிழுக்க போடுது. ஒரு சில பிழுக்கை வந்து அந்த நம்ம கறக்கிற பால்ல விழுந்துருது. என்ன பண்ணுவாங்க, அந்த பிழுக்கையை வாரி போட்டுட்டு அந்த பாலை நீங்க பயன்படுத்துவீங்கல்ல. அதே போல நான் ஒரு சில குற்றங்கள் செய்து விட்டேன், இந்த குற்றங்களை நீக்கிவிட்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும். எப்படி அந்த புழுக்கையெல்லாம் நீக்கிட்டு பாலை பயன்படுத்தி எடுத்துக்கொள்கின்றீர்களோ அதே போல என்னுடைய குற்றங்களை மன்னித்து அதனை நீக்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எதற்காக அந்த குற்றங்களை நீக்கணும் அந்த காரணத்தை சொல்றாரு. பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன் அப்படின்றாரு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் தவறு செய்தாலும் திருவடி பிழையேன் அப்படின்னு சொன்னா சுவாமியுடைய திருவடி கீழ் இருக்கிற அன்பில் ஒரு பொழுதும் எனக்கு மாற்றம் இல்லை. இதுதான் திருவடி பிழையேன் அப்படின்றது. எப்பொழுதும் சுவாமி மேல அன்பு வச்சிருக்கேன். நான் வேற ஒரு தவறு செஞ்சிருந்தாலும், இப்ப தவறு என்றது சபதம் மீறியது, அதுவும் அன்பினாலதான் செஞ்சேன். அப்ப உன்னுடைய அன்பு மேல வச்ச அடிமை திறத்துல குறைவு இல்லாததுனால என்னுடைய குற்றங்களை நீ பொறுத்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அடிகேல் பிழைப்பனாகி நான் தவறு செய்தாலும் திருவடி பிழையேன், உன் திருவடிக்கு மேல இருக்கிற அன்பில் குறைவு ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்ல, அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா இது நமக்கு ஒரு பாடம். வாழ்க்கையில தவறுகள் செய்வோம், தெரிந்தோ தெரியாமலோ. அப்ப கண்டிப்பா அதுல இருந்து விடுபடணும். அதுக்கு என்னென்ன, அப்ப இறைவன் திருவடி மீது அன்பு வைத்திருக்க வேண்டும். அந்த அன்பின் திறத்தில் இருந்து மாறுதல் செய்யக்கூடாது. அடுத்தது இறைவன் திருநாமத்தை ஜபிக்க வேண்டும். அதுதான் வழுக்கி வீழிடும். தெரியாம எதிர்பாராம வழுக்கி விழுந்தாலும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன். நடுக்கி விழுந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ அம்மா அப்பா அதான் சொல்லுவாங்க நிறைய பேர் இல்லையா. இறைவன் திருநாமம் தான் சொல்லணும்.
வழுக்கி விழுந்தாலும் உன்னுடைய நாமத்தை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. மறுமாற்றம் வேறு ஒரு சொல் எனக்கு தெரியாது. ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையா. என்னுடைய கண்ணுக்கு ஒழுக்கனா அந்த கண்ணுக்கு டிராப்ஸ் போடுவோம்ல, அது ஒழுகி அப்படிதான் ஒரு ஒரு சொட்டு சொட்டா வரும், அப்படிதான் போடுவாங்க. அது போல என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய் அப்படின்னு சொல்றாங்க. ஒற்றியூர் உரை உரைவானே, என்னுடைய கண்ணுக்கு மருந்தாக நீயே வந்து அருள் செய்ய வேண்டும், ஒரு மருந்தை உரையாய் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு வந்து அந்த விண்ணப்பத்தை வைக்கின்றார். இந்த அதாவது திருவொற்றியூரை விட்டு நீங்கினாலும் அந்த திருவொற்றியூர் இறைவன் மீது பாடுகின்றார். ஏன்னா அவர் மேலதான் சத்தியம் பண்ணி அதை நீங்கிட்டார். அப்ப அவர் தான் அருள் செய்து இந்த குற்றங்களை மன்னித்து அருள வேண்டும்ன்றதுனால இந்த பாடலை வந்து இவ்வாறு பாடுகின்றார். அதுலயே வந்து ஒரு அருமையான பாடல் தான். இருந்தாலும் நேரம் கருதி ஒரு சில அருள் கருத்துக்கள் மட்டும் சொல்றேன். ரெண்டாவது பாடல் 4வது பாடல் சொல்லுங்க. 2வது பாடலும் 4வது பாடலும். சரிங்க ஐயா. கட்டனேன் பிறந்தேன் உனக்கு ஆளாய், காதல் சங்கிலி காரணமாக எட்டினால் திகழும் திருமூர்த்தி, என் செய்வான் அடியேன் எடுத்துரைக்கேன், பெட்டனாகிலும் திருவடி பிழையேன், பிழைப்பனாகிலும் திருவடிக்கு அடிமை ஒட்டினேன், என்னை நீ செய்வதெல்லாம் ஒற்றியூர் எனும் உறைவானே அப்படின்ட்டு. அதாவது இந்த பாடல் என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு நான் பொருள் பார்க்கல, ஐயா தான் அப்புறம் கடைசியில சொல்லணும். 3வது பாடல்ல அதாவது இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சங்கிலி காரணமாக என் கண்ணை வந்து சுவாமி மறைச்சார் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஆளாகத்தான் நான் பிறந்தேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிறந்து இறைவன் திருவருளால ஒரு சில காலம் கழிச்சு அந்த பக்தி வரும் அவங்களுக்கு. ஆனா இவர் வந்து அங்கே தொண்டு செய்து, திருக்கைலாயத்தில் தொண்டு செய்து, இங்க உலகம் உய்ய தீதகன்று உலகம் உய்ய திருத்தொண்ட தொகை தருவதற்காக எழுந்தறி வருகின்றார் இல்லையா. அப்ப பிறந்ததே இவருக்கு அடித்தொண்டு செய்வதற்காக தான் பிறந்தேன். என்னுடன் காதல் கொண்ட அந்த சங்கிலி வந்து பிரிஞ்ச அந்த காரணமாக சுவாமி என்ன பண்றாரா, என்னுடைய அந்த கண்ணினை வந்து பறித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டமூர்த்தியாக விளங்குகின்ற இறைவன், அத்தகைய இறைவனை வந்து இப்படி சுவாமிக்கு வந்து செய்வான் அடியேன் எடுத்துரைக்கேன். இப்படிப்பட்ட இறைவனுக்கு தவிர வேற யார்கிட்ட நான் வந்து என்னுடைய துன்பத்தை எல்லாம் எடுத்துரைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, கண் இழந்தவனாக நான் விளங்கினாலும் திருவடி பிழையேன், உன்னுடைய அடிமை திறத்தை விட்டு நான் பிழைக்க, அதாவது பிழை செய்ய மாட்டேன், எப்பொழுதும் அன்புடனே உன்னுடன் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய திருவடிக்கு எப்பொழுதும் அடிமை பூண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை நீ செய்வதெல்லாம் ஒற்றியூர் உரை பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது வந்து இப்படி இறைவனை வந்து இந்த பெட்டன்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, பொய்யன் அப்படின்னு சொல்றாங்க. பொய்யனாக விளங்கி, அதாவது சத்தியத்தை மீறின பொய்யனாக விளங்கினாலும் உன்னுடைய திருவடியை மறக்க மாட்டேன், தொண்டை மறக்க மாட்டேன், அதனால் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுகின்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 4வது பாடல்ல வந்து ஊன்றுகோல் எனக்கு ஆவது ஒன்றருளாய் ஒற்றியூர் எனும் உரைவானே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து ஊன்றுகோல் கேட்கல, அதாவது கை நடந்து போறதுக்கு ஊனிக்கு போற ஊன்றுகோல் கேட்கல. அவர் என்ன கேட்கிறாரு, ஊன்றுகோல்னா பற்றுக்கோடு. ஒரு சூட்சமமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடியார்கள் இறைவனுடன் பற்று கொண்டு இருப்பார்கள். உள்ளத்துல வந்து இறைவனோட தொடர்பு கொண்டு, எப்போ நம்ம உற்றார் உறவினரோடு உறவு கொண்டு பேசிட்டு இருக்கோமோ, அன்பு செய்வோமோ, அதே போல இந்த பற்றுக்கோட்ல அந்த பற்றுக்கோடு இறைவனையே பற்றி கொண்டு இருக்கின்றார். ஆனா இந்த சத்தியம் தவறியதால இறைவன் அயலார் போல இவரை விட்டு விலகி விட்டார். அப்படி இருக்காங்க. இப்ப இவருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, அந்த பற்றுக்கோடு மீண்டும் வேணும். அப்ப அந்த பற்றுக்கோடாக உன்னை எனக்கு தர வேண்டும், அதான் வந்து ஊன்றுகோல்னு சொல்றாங்க. ஆனா சுவாமி என்ன எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, ஊன்றுகோல்னு இவர் வந்து உன்னையே எனக்கு ஊன்றுகோலாக தரணும்னு சொன்னாரு. ஆனா விளையாட்டா சுவாமி என்ன பண்றாங்கன்னா, தன்னை தராமல் ஊன்றுகோல் தானே கேட்ட அப்படின்ட்டு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி ஊன்றுகோலை மட்டும் தருகின்றார். அதுவும் இங்க தரல, அதுக்கப்புறம் பின்னாடி பார்க்க போறோம், திருவெண் பாக்கத்தை தான் கொடுக்க போறாரு. இங்க ஆனா அவர் கேட்டது என்னன்னா, ஊன்றுகோல் எனக்கு ஆவது ஒன்று அருளாய் அப்படின்னு கேட்டார். ஆவதுன்னா அதான் பற்றுக்கோடாக உன்னையே எனக்கு தந்து இந்த துன்ப கடலில் இருந்து கரையேற
எனக்கு அருள் புரிய வேண்டும்ன்றது 4வது பாடல்ல பாடுறாங்க. இன்னும் அந்த 5வது பாடல்ல எப்படின்னா எப்படி போயிட்டு இருக்காரு, கண்ணு தெரியாம எப்படி போயிட்டு இருக்காருன்னா, முன்னாடி இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு கோலை பிடிச்சிட்டு முன்னாடி ஒருத்தர் வழிகாட்டி போறாரு. அவரு கையில கோலை பிடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பிடிச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி போறவங்க எந்த பக்கம் போறாங்களோ இவரும் பின்னாடியே இப்படி போறாரு. அப்ப அது எவ்வளவு வருத்தம் இல்லையா? இன்னொருத்தவங்க எந்த ஒரு வேக நடைமுறைக்கு எந்த வேகத்துல நடக்கிறாங்களோ அதே வேகத்துல நம்மளும் போகணும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுதான் சொல்றாங்க. அந்த கழித்தலைப்பட்ட நாயது போல ஒருவன் கோல் பற்றி கரகர இழுக்கை ஒடித்து. இப்ப நாயானது எப்படி வந்து அலையுமோ, கழித்தலைப்பட்ட நாயது போல் என்ன வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கம்பை வந்து ஒருத்தன் குடிச்சிட்டு போறான். அந்த கம்பி கம்பை இன்னொரு பக்கம் நான் குடிச்சிட்டு போறேன். அவன் தரன்னு என்னை இழுத்துட்டு போறான். இது போன்ற ஒரு செய்கை நடக்குதே ஐயா, இது தவிர்த்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிகத்தை வந்து ஒற்றியூர் பெருமான் மேல பாடுகின்றார் என்று எடுத்த சொல் பதிகம். எடுத்த சொல் பதிகம்னா அழுக்கு மேய்கொடு என்று ஆரம்பிக்கின்ற அந்த சொல் பதிகத்தை ஆதி நீள்புரி அண்ணலை ஓதி. 9வது பாடல் ரொம்ப முக்கியம், அதை சொல்லிடுங்க. இந்த வரலாறு மகத்தில் புக்கதோர் சனி என காணாய். அதாவது இப்படி சுவாமிய வந்து அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அதாவது மகராசியில் அந்த சனி அந்த ஆதிக்கம் செலுத்தும் பொழுது மிகுந்த துன்பம் ஏற்படும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்வது. அது போல எனக்கு அதாவது என்னன்னா வாழ்க்கையிலேயே மிக உயர்ந்த துன்பத்தை நான் அடைந்திருக்கின்றேன் அப்படின்றத சொல்றாங்க. நான் சுவாமி தான் கொடுத்தான்றதுனால எனக்கு என்ன, நீ மகராசியில புகுந்த சனி போல என்ன வந்து ஆட்டி படைக்கிறாய் அப்படின்ட்டு சுவாமிய சுந்தரர் பெருமான் சொல்றாரு. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு ஆனா, எனக்கு மகத்தில் புக்க சனி போல ஆயிட்ட. மைந்தனே மணியே மணவாளா அப்படின்றார். மைந்தனேனா வலிமை உடையவன், எல்லா துன்பத்தையும் நீக்க வல்ல வலிமை உடையவன், மணி போன்றவன் எனக்கு மணவாளா, அழகிய மணவாள கோலம் கொண்டிருக்கின்ற இறைவன். அகத்திற் பெண்டுகள் ஒன்றொன்று சொன்னால் அழையே போ கூடா என தரியேன். அதாவது பெண்டுகள், இது இங்க பறவையார் சொன்னாங்கன்னு எடுத்துக்க முடியாது, பொதுவாவே சொல்றாங்க. அதாவது பெண்கள்கிட்ட ஏதாவது நான் கேட்டா போ குருடா, என்ற கண்ணு தெரியாததுனால அப்படி அவங்க சொல்லிட்டாங்கன்னா என்னால எப்படி தாங்கிக்க முடியும். அந்த உலகத்துல நடக்கிற நடைமுறையை சொல்றாரு. கண்ணு தெரியாதவங்கள இன்னொருத்தவங்க தான் வந்து முன்னாடி வழிகாட்டி கொண்டு செல்வார்கள். அவர்களுக்கு வந்து தரதரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போக நான் பின்னாடி வந்து அலைகின்றேன், நாய் போல திரிகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாரு. அதே போல இங்க வந்து பெண்களை வந்து அகத்தில் பெண்கள் அப்படின்னா வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து பறவையாரே எடுத்துக்கணும். இப்ப என்ன சொல்லலாம் வந்து, நான் அழைச்சி ஏதாவது கேட்டா போடா குருடா அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு வருத்தப்படுறாரு. முதல்ல போ குருடா என தரியேன் அப்படி சொல்லிட்டாங்கன்னா அது என்னால தாங்கிக்க முடியுமா, தரியேன் அப்படின்றாரு. முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன். கண்ணுன்னு எதுக்கு சொல்றாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன், எப்படி என்னால வாழ முடியும். முக்கனா முறையோ பாருங்க, எதுக்கு முக்கனா சொல்றாங்கன்னா, நீ 3 கண்ணு வச்சிருக்க, எனக்கு 2 கண்ணு, 1 கண்ணு கூட தெரியலையே, எப்படி பாருங்க, எப்படி சுவாமி கிட்ட சுந்தரமூர்த்தி நாயனார், ஏன்னா தோழமை உணர்வுன்றதுனால அப்படி பேச முடியுது. 3 கண்களை சுவாமி நீ வச்சிருக்கியே, எனக்கு 2 கண்ணு இல்லையே, 1 கூட இல்லையே, முக்கனா. அதுதான் சொல்றாங்க. முகத்துல கண் இல்லாம எப்படி என்னால வாழ முடியும். 3 கண்களை உடைய இறைவா, முறையோ 3 கண்களை நீ வச்சிருக்கியே, உனக்கு முறையா, எனக்கு 2 கண்ணு இல்லையே, முறையா இது. மறையோதி உகைக்கும் தன் கடலோதம் வந்து உலவும் ஒற்றியூர் உறைவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓதங்கள், கடல்ல வந்து அந்த அலைகள் வந்து ஓதங்கள் வந்து உலவுகின்ற ஒற்றியூரில் உரைகின்ற இறைவா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அனுப்பியிருந்தாங்க காலையிலேயே. இதெல்லாம் வீட்டுல கொஞ்சம் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாதனால அது அந்த பாடல்கள் பார்க்க முடியல, ஒரு சில கருத்துக்கள் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. இவ்வாறு அந்த பதிகத்தை எப்படிப்பட்ட இறைவன் மீது பாடுகின்றார்? ஆதி நீள்புரி, அழியாமல் முதலே தோன்றிய, இந்த ஊழியலில் முதலில் தோன்றிய அழியாமல் நீடு நிலை பெற்றிருக்கின்ற இந்த பெருமைக்குரிய சிவபெருமானை இந்த அழுக்கு மேய்கொடு அப்படின்ற பதிகத்தால பாடி
வழுத்து நெஞ்சோடு தாழ்ந்து நின்று உரைப்பார். வழுத்துனா இறைவனை போற்றுகின்ற, அது மாதிரி போற்றும் அந்த நெஞ்சோடு தாழ்ந்து நின்று உரைப்பார். இறைவனை கீழே பணிந்து விழுந்து உரைப்பார். இந்த பதிகத்தை பாடும் பொழுது மாதோர் வாகனார் மலர்பாதம் உண்ணி, உமையன்னைக்கு தன்னுடைய இடபாகத்தை தந்துள்ள சிவபெருமானுடைய திருவடிகளை உண்ணினா மனதால் நினைத்து, இல்லையா? சிறந்தது என்ன? திரிகரணங்களாலும் எப்படி அன்பு செய்ய வேண்டும்? கையால கூப்பி மனதால் இறைவன் திருவடியை நினைத்தல். அதுதான் இங்க சொல்றாங்க. மாதோர் வாகனார் மலர்பாதம் உண்ணி, வாயால இறைவனை பதிகத்தை பாடி, புகழை கூறும் பதிகத்தை பாடி, மனத்தால் இறைவன் திருவடியை நினைத்து கை கீழே விழுந்து தாழ்ந்து உடம்பால என்ன பண்றாரு? கீழே விழுந்து திரிகரணங்களாலும் இறைவனை வணங்குகின்றார். இழுக்கு நீக்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இழுக்கு அப்படின்னு சொன்னா இந்த துன்பம், இந்த குற்றம், என்னுடைய குற்றத்தை நீக்கி அருள் செய்திட வேண்டும் என்று இறந்தே கெஞ்சி வேண்டிக் கொள்கிறார். எய்து வெந்துயர் கையறவினுக்கும், அதாவது கையறவு அப்படின்னா வெந்துயர்னா கொடுமையான துயர், இல்லையா? கண் இழந்தது அப்படின்னா, கண் பார்வை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நம்முடைய செயலே நம்மளால செஞ்சுக்க முடியாது. நமக்குரிய நம் உடல் ஒரு உயிர் வாழறதுக்கு என்னென்ன செயல் செய்யணுமோ அதை கூட செஞ்சுக்க முடியாது. கொடுமையான நிலை. வெண்துயர் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான துயர் அவருக்கு வந்து எய்தியது. அந்த கையறவினுக்கு பற்றுக்கோடு, நான் சொன்னாலே பற்றுக்கோடு இழந்து விட்டார். இறைவனை பற்றி இருந்தார், கேட்டதெல்லாம் கிடைச்சது, அந்த அன்பு செலுத்தி கொண்டிருந்தார். இப்ப ஏதிலார் போல இறைவன் விலகி சென்று விட்டார். இப்ப பற்றுக்கோடு இல்லை, கையறவு. அதுதான் அந்த பற்றுக்கோடு இல்லாத இந்த நிலைக்கு, பழிக்கு இந்த நிலைக்கு மட்டும் இல்லாம சுவாமி விட்டு பிரிஞ்சு போயிட்டார் ஏதிலார் போல, அந்த நிலைக்கு மட்டும் இல்லாம பழிக்கும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சத்தியத்தை மீறி விட்டார், பெண்ணை ஏமாற்றி வந்து விட்டார், அதனால கண்ணு போயிடுச்சு அப்படின்ட்டு பழி சொல்வார்கள். இப்ப பயந்தார் இல்லையா? நகத்துல பெண்கள் எல்லாம் வந்து ஏதாவது ஒண்ணு கேட்டு அழைத்தால் போடா கூடான்னு சொன்னா என்னால தாங்கிக்க முடியுமா? சரியேன்னு சொன்னார் இல்லையா? இப்ப அது போல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பழிக்கும் கையறவினுக்கும் பற்றுக்கோடாக இறைவன் விளங்கி இருந்தான், விலகி சென்று விட்டான். இப்ப அந்த நிலைக்கும் பழி எனக்கு ஏற்படுமே, கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னா இவருக்கு சத்தியத்தை மீறி விட்டார் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்களே அப்படின்னு வெல்கி, அதற்காக வெட்கம் அடைந்து நல்லிசை நல்லிசையோடு என்ன பண்றாருன்னா இறைவனுடைய புகழினை பரவி பணிந்து போற்றி பணிந்து சாலவும் பல நினைவார். அந்த துன்பத்தினால பல நினைத்து இறைவனுக்கு வந்து விண்ணப்பம் செய்கின்றார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 277வது பாடல். அங்கு நாதர் செய் அருள் அதுவாக அங்கை கூப்பி ஆரூர் தொழ நினைந்தே, பொங்கு காதல் மீளா நிலைமையினால் போதுவார் வழிகாட்ட முன் போந்து, திங்கள் வேணியார் திருமுல்லை வாயில் சென்று இறஞ்சி, நீடிய திருப்பதிகம் சங்கிலிக்காக என் கண் மறைத்தீர் என்று சாட்சிய தன்மையில் பாடி. அதாவது அங்கு நாதர் செய் அருள் அதுவாக பாட்டு பாடினாரு, ஆனா இறைவன் கண் தரல. சரி, இது இறைவன் உன்னுடைய திருவருளா, அதையே ஏற்றுக்கொள்கிறேன்ட்டு போறாரு. நீங்க கண் கொடுத்தாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லல. என்ன பண்றாருன்னா இறைவனுக்கு விண்ணப்பம் வைக்கின்றார், இறைவன் கண் தரல. சரி, உன்னுடைய திருவருள் இதுதான், அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தலத்தை விட்டு செல்கின்றார். அங்கு நாதர் செய் அருள் அதுவாக, இறைவனுடைய அருள் அதுவாக விளங்குது, அருள் செய்யவில்லை, இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அங்கை கூப்பி, கைகளால் கூப்பி நீங்க என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரூர் தொழ நினைந்தேன், ஆரூரை மீது கொண்ட காதலால் வணங்க வேண்டும் என்று நினைந்தேன். பொங்கு காதல் மீளா நிலைமையினால், அந்த திருவாரூர் மிகுந்த அன்பு பொங்க மீளா நிலைமையினால் திருப்பியும் திருவொற்றியூருக்கு வராத நிலை கொண்டு திருவாரூர் செல்கின்றார். திருவொற்றியூரை விட்டு நீங்கி திருப்பியும் திருவொற்றியூர் சேரவே முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலை கொண்டு அவர் திருவாரூரை நோக்கி இறைவனை நினைந்து செல்கின்றார். போதுவார் வழிகாட்ட முன் போந்து, பரிசனங்கள் போதுவார், தனக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் போறாங்களோ அவர்கள் முன் வழி காட்ட, முன்னாடி சென்று வழி காட்டி கொண்டே செல்ல இவர் பின்னாடி போகின்றார், திருத்தலத்துக்கு போகின்றார். அந்த கோயிலுக்கு போறார் பாத்தீங்கன்னா திங்கள் வேணியார் திருமுல்லை வாயில். திங்கள் வேணியார் அப்படின்னா வேணினா திருமுடி,
சுவாமி திருமுடியில திங்களை சூடி இருக்கின்றார். அவர் வீற்றிருக்கின்ற திருமுல்லை வாயில் அப்படின்ற சிவஸ்தலம். அந்த திருமுல்லை வாயில் அது வட திருமுல்லை வாயில் சொல்லுவாங்க. ஏன்னா இங்க வந்து சீர்காழி அருகில ஒரு திருமுல்லை வாயில் இருக்கு. அதை பிரித்து காட்டுறதுக்காக அது வட திருமுல்லை வாயில் சொல்லுவாங்க. அந்த திருத்தலத்துக்கு சென்று இறைஞ்சி இறைவனை வணங்கி நீடிய திருப்பதிகம் பெருமை பெற்று நீடிய திருப்பதிகத்தை பெருமை பெற்று விளங்குகின்ற திருப்பதிகத்தினை பாடுகின்றார். அதுல என்ன குறிப்பு வைக்கிறார்னா, சங்கிலிக்காக என் கண் மறைத்தீர் என்று சாற்றிய தன்மையில் பாடி புலம்புறார். இங்க திருவொற்றியூர்ல பாத்தீங்களா, சங்கிலிக்காக என் கண் மறைத்தீர். அதையே அங்கேயும் போயிட்டு திருமுல்லை வாயிலையும் சென்று வணங்குகின்றார். இப்ப அந்த திருமுல்லை வாயில் அந்த சிறப்பு பாத்தீங்கன்னா, தொண்டைமான் அந்த பதிகத்திலயும் அந்த பாடல் வரும். ஒரு கொஞ்சம் மட்டும் பாத்துக்கலாம். திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்று நிறைய பதிகம் வந்து அடிக்கடி இந்த பாடல் வரும். ஒருவரை மதியாது உறாமைகள் செய்து மூடியும் உரைப்பனாய் திரிவேன் முருகம சோலைசூர் திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே. இந்த பதிகத்தோட மகுடம் வந்து ஒரு பாடல்லையும் அதாவது படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே. சுவாமியுடைய திருநாமம் வந்து இந்த திருநாமம் தான். அதனாலதான் பாசுபதான்னு சொல்றாரு. பாசுபதா பரஞ்சுடரே என்னுடைய துயர் கலையாய், துயரை களைய மாற்றியேப்பா, என்னுடைய துன்பத்தை களைய மாற்றியேப்பா, கலைந்து அருள் செய்க அப்படின்ற விண்ணப்பத்தோடையே ஒரு பாடல்லையும் இந்த பதிகத்துல ஒரு பாடல்லையும் கடைசியில இந்த விண்ணப்பத்தை வைக்கின்றார். என்ன சொல்றாருன்னா, திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்று எண்ணி. திருனா திரு அருள், இறைவன்னா அந்த திருவை தர முடியும், திரு அருள். அடுத்தது மெய்ப்பொருள், மெய்ப்பொருள்னா ஞானம். உலகத்துல எது உண்மை பொருள் எது பொய் பொருள் தெரிந்து விளக்கிறது. இப்ப அந்த மெய்ப்பொருளும் செல்வமும் இந்த உலகை வாழ்வதற்கு இந்த சுவாமி திருவடி சேர்வது வரையும் வாழணும்னா தேவையான பொருட்கள் இது எல்லாமே இறைவனுடைய திருவடி தான் இல்லையா. நம்ம இறைவன் திருவடியை வணங்கினாலே எல்லாமே கிடைச்சிடும். இதுதான் சொல்றாங்க. இப்ப திருவும் அருளும் மெய்ப்பொருள்லாம் ஞானமும் செல்வமும் மற்ற எல்லா பொருட்களும் எனக்கு உன்னுடைய பெருமைக்குரிய திருவடிகள் தான் தருது. அதுதான் நான் வணங்கிட்டு இருந்தேன். அதனால வேறு ஒருவரையும் நான் மதிக்கவில்லை இல்லையா. சிவபெருமான வணங்கின தெய்வம் அவர் தான் மெய்ப்பொருள். வணங்கினதுக்கு அப்புறம் மற்ற தெய்வங்களையோ தேவர்களையோ நான் வணங்குவதில்லை. அவர்கள் பெருசா மதிச்சது கிடையாது. உன்னதானே வணங்கிட்டு இருக்க, அப்ப நீ தானே செய்யணும் அப்படின்னு அந்த பதிகத்தை அப்படி பாடுறாரு. அப்படி திரிந்த என்னை வந்து நீ வந்து உன்னையே நினைச்சிட்டு இருக்க, உன் திருவடியே நினைச்சிட்டு இருக்க. அப்படி இருக்கிற என்னுடைய அந்த துன்பத்தை நீ களைய மாட்டாயா அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட இறைவன் தான் முருகமர் சோலை அழகிய அந்த வாசனை மிகுந்த மலர்கள் பூத்திருக்கின்ற அந்த சோலைகள் சூழ்ந்து இருக்கின்ற அந்த முல்லை வனக்காடுகள் நிறைந்து இருக்கின்ற திருத்தலத்தில் வீற்றிருக்கின்ற பாசுபதா பரஞ்சுடரே, உன்னை பரவிடும், உன்னை இப்படி போற்றி பாடுகின்றேனே, என்னுடைய படுதுயர் கலையாய், என்னுடைய துயர்களை கலைவாய் அப்படின்னு விண்ணப்பம் வைக்கிறாரு. அதிலே 3வது பாடல்ல சங்கிலிக்காக என் கண் கொண்ட பண்பா, என்னுடைய கண்ணை நீனு சங்கிலிக்காக எடுத்து கொண்டாய் அப்படின்ட்டு. அதனால அவர்கிட்ட கேட்கிற, நீ தானே எடுத்த, நீ தானே கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. உனக்கு தான் அடிமை திறம் செய்தேன், வேறு ஒருவரை. அப்ப எதுக்காக சொல்றாருன்னா, நான் வேறு ஒருவரை நாடியதில்லை, அதனால அவங்கள்ட்ட போய் கேட்க முடியாது, உன்னிடம் தான் கேட்க முடியும் அப்படின்னாரு. அதே போல என் கண்ணை நீதான் பறித்து கொண்ட, அதனால நீதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க. அடுத்தது 6வது பாடல். அதுல வந்து குற்றமே செய்யணும் குணமென கொல்லும் கொள்கையான் மிகை பல செய்தேன் மற்ற நான் பெற்றதார் பெறவல்லார் வல்லலே கள்ளமே பேசி குற்றமே செய்யணும் குணமென கொல்லும் கொள்கையான் மிக பல செய்தேன். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமி என்ன சொல்றாரு, எனக்கு உன்னை தவிர வேற எதுவும் பற்றே கிடையாது அப்படின்ட்டு. குற்றமே செய்யினும் குணமாக கொல்லும் கொள்கையான் மிகை பல செய்தேன் செற்று மீதோடும். என்ன சொல்றாங்கன்னா, சுவாமி வந்து அடியவர்கள் குற்றமே செய்தாலும் அதை குணமாக கொண்டு அருள் செய்வார்.
அதனால நீ அப்படி அருள் செய்வான்னு நினைச்சுதான் நான் இருக்கிறேன். அதனால என்னோட குற்றங்களை எல்லாம் குணமாக கொண்டு பொறுத்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். இது போல இறைவனுக்கு அங்கேயும் கண் கொடுத்து அருள வேண்டும் அப்படின்ற விண்ணப்பத்தை வைத்து பாடுகின்றார். இந்த பதிகத்தை பாடி சாற்றிய தன்மையில் பாடி சுவாமி கிட்ட இவ்வாறு ஒரு விண்ணப்பத்தை வைத்து அந்த தன்மையில பாடுறாரு. பாடின உடனே அடுத்தது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 278வது பாடல். தொண்டைமானுக்கு அன்று அருள் கொடுத்து திருமுல்லை வாயிலுடைய சரித்திரம் சொல்றாங்க. தொண்டைமான் ஒரு முறை போர் செய்வதற்காக போறாரு, காடு வழியா போறாரு. 10வது பாடல் ஏமா, இந்த 10வது பாடல சொல்லுங்க. அதுதான் சேக்கிழார் சொல்றாருங்க. இதுல 10வது பாடல சொல்லுங்க. அததான் இங்க சொல்றாரு சேக்கிழார். சரிங்க ஐயா. சொல்லரும் புகழாம் தொண்டைமான் களிற்றை சூழ்கொடி முல்லையால் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டருளிய இறைவனே என்று நல்லவர் பரவும் திருமுல்லை வாயில் அதனே நரைவிடை ஏறி பல்கலை பொருளே படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே. இப்ப அந்த அடுத்த பாடலுக்குரிய அந்த அடிநாதம் இந்த பாடல இருக்கிறதுதான் ஐயா சொன்னாங்க. சொல்லரும் புகழாம் தொண்டைமான், சொல்லுதற்கு அருமையான புகழை உடைய தொண்டைமான். ஏன்னா அவர் சிவ தொண்டு செஞ்சதுனால பெரும் புகழை உடைய தொண்டைமான் களிற்றை, அவர் களிர யானை மேல் ஏறிக்கொண்டு செல்கின்றார். அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த யானையுடைய காலை அந்த முல்லை கொடிகள் சுத்தி கொள்ளுது. இறைவன் திருவருள். ஏன்னா இறைவன் மன்னனுக்கு வெளிப்பட்டு அருள்வதற்காக நிகழ்த்திய திருவிளையாடல். இந்த யானை அந்த காடு வழியா போகும்போது காலில் கொடி சுத்திக்குது. மேற்கொண்டு யானையால் நகர முடியல. இவ்வளவு முயற்சி பண்றாங்க, முடியல. அப்ப அரசன் தன்னுடைய வாள், அந்த கத்தி, அந்த பெரிய நீண்ட வாளால அந்த முல்லை கொடிகளை வெட்டுகின்றான். வெட்டும் பொழுது இந்த முல்லை கொடி நடுவே சுவாமி சுயம்புவாக இருக்கின்றார். அவருடைய திருமேனியில் பட்டு அந்த ரத்தம் இருக்கின்றது. பயந்துடுறான். பயந்துட்டு அப்புறம் வருந்துகின்றான். சுவாமியோட திருமேனியில இது பட்டுருச்சேன்னு சொல்லிட்டு சுவாமி வெளிப்பட்டு அவருக்கு அருள் செய்தார். அப்புறம் மன்னன் திரு ஆலயம் எழுப்பினான் அப்படின்றது வரலாறு. அதுதான் இங்க சொல்றாங்க. முல்லையால் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற. எல்லையில் இன்பம்னா அப்படி இறைவன் அவருக்கு அருள் செய்தாலே வெளிப்பட்டு அந்த முல்லை கொடியிலிருந்து சுவாமி வெளிப்பட்டு எல்லையில்லாத இன்பம் தொண்டைமானுக்கு இறைவன் அருள் செய்தார். நேர்லயே தரிசனம் கொடுத்து அதுக்கப்புறம் இல்லாம அடுத்தது சிவபேற்றினையும் தந்தார். இந்த கோயில் கட்டுவதற்குரிய அந்த அருளினையும் இறைவன் தந்து அருளினார். அப்படி வெளிப்பட்டு அருளிய இறைவனே அப்படின்ட்டு, அதாவது எதுக்குன்னா தொண்டைமானுக்கு அருள் செய்தீர்கள்ல, அவருங்களை இதுக்காக இந்த உட்குறிப்பு என்னன்னா நாதம்னா, அவரு உங்களை கத்தியால வெட்டினாரு, அவருக்கே அருள் செய்தீங்கல்ல, எனக்கு அருள் செய்யக்கூடாதா அப்படின்றது ஒரு உட்குறிப்பு தான். அப்படி அருள் செய்த இறைவா, நானும் குற்றம் செய்தேன், என் குற்றத்தை பொறுத்து குணமாக கொண்டு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. என்று நல்லவர் பரவும் திருமுல்லை வாயில் அதனே நரைவிட ஏறி, நல்லவர்களாகிய அடியவர்கள் போற்றுகின்ற திருமுல்லை வாயிலே விடையேறி வருகின்ற இறைவா, எல்லா கலைகளின் பொருளாக விளங்குகின்றவனே. வேதத்தில் உள்ள கலைகளின் பொருளாக விளங்குவது சிவபெருமானுடைய திருவடிதான் எல்லா கலைகளின் பொருள் இல்லையா? அப்படிப்பட்ட பொருளாக விளங்குகின்ற இறைவா, படுதுயர் கலையாய், படுகின்ற இந்த துயரனை கலைந்து அருள் செய்வாய் பாசுபதா பரஞ்சுடரே அப்படின்றாரு. அதுதான் இங்க சொல்றாரு. தொண்டைமானுக்கு அன்று அருள் கொடுத்து, அன்று தொண்டைமானுக்கு அருள் கொடுத்து அருளும் தொல்லை, தொல்லைனா பழமையான வன்புகழ் முல்லை வன நாயகரை அப்படின்றாங்க. இந்த வன்புகழ் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வள்ளல் தன்மை கொண்ட, அதாவது இறைவனுடைய வள்ளல் தன்மை அப்படின்னா அவருக்கு அருள் செய்த வள்ளலே எனக்கும் அருள் செய், கருணையோடு அருள் செய் அப்படின்னு சொல்றாங்க. முல்லை நாயகரை, பழமை, அந்த ஊர் பழமையான ஊர், பழமை கொண்ட வள்ளல் தன்மை கொண்ட அந்த புகழுக்குரிய அந்த பதியில் விளங்குகின்ற முல்லை வன நாயகரை கொண்ட வெந்துயர் கலைக, நான் கொண்டிருக்கின்ற கொடுமையர், வெந்தைனா வெம்மைனா கொடுமையானது, இந்த துயரை கலைக என பரவி குறித்த காதலின் நெறிகொல வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, குறித்த காதலின் நெறிகொல எப்படி சொல்றாருன்னா பாடி முடிக்கிறாரு.
பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அவருக்கு அந்த திருவாரூர் மீது எழுந்த அந்த அன்பானது அவர் அந்த இடத்துல இருக்க விடல. பாடி முடிச்சுட்டு பதிகம் பாடி அதுக்கப்புறம் மேற்கொண்டு செல்கின்றார். அதுதான் குறித்த காதலின் நெறிகொல. குறினா குறிக்கோள். என்ன குறிக்கோள்? திருவாரூர் சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். அது அந்த காதல் திருவாரூர் இறைவன் மீது. அது நெறிகொல. அதனால தன்னுடைய வழி அந்த அந்த குறிக்கோள் வழியாக திருவாரூருக்கு செல்கின்றார். இந்த பதிகம் பாடி முடிச்சுட்டு அந்த காதலின் மிகுதியால திருவாரூர் இறைவனை நோக்கி வழி செல்கின்றார். போய் அடுத்த திருத்தலத்துக்கு போறார் திருவாரூர் என பரவி குறித்த காதலின் நெறிகொல வருவார். வண்டுலா மலர் சோலைகள் சூழ்ந்து மாட மாளிகை நீடு வெண்பாக்கம் கண்ட தொண்டர்கள் எதிர்கொள்ள வணங்கி காயும் நாகத்தர் கோயிலை அடைந்தார். இப்ப இத்தகைய பெருமை பொருந்திய அந்த திருமுல்லை வாயில் நாதரை வணங்கி அதற்கப்புறம் இந்த திருவாரூர் மீது உள்ள காதல் தன்னை ஈர்க்க அதன் வழியாக செல்கின்றார். வழியில எங்க போறாருன்னா வண்டுலா மலர் சோலை, வண்டுகள்லாம் மொய்க்கின்ற இனிய மலர்கள் நிறைஞ்சிருக்கின்ற அந்த சோலைகள்லாம் சூழ்ந்து விளங்குகின்ற அந்த சோலைகள் மட்டும் இல்ல, உயர்ந்த மாடி வீடுகளும் சூழ்ந்து இருக்கின்ற அந்த நீடு வெண்பாக்கம். அந்த நில வளமும் மக்கள் வளமும் சொல்றாங்க. மக்கள்லாம் எல்லாம் மாடி வீட்டுல இருக்காங்கன்னா செல்வ வளம். இப்ப சோலைகள் நிறைஞ்சு மலர்கள் பூத்து இருக்குன்னா நில வளம் நீர் வளம். இவ்வளவு வளங்களும் நிறைஞ்சிருக்கின்ற பெருமையில் நீடி இருக்கின்ற அந்த வெண்பாக்கம், திருவெண்பாக்கம். அங்க கண்ட தொண்டர்கள் எதிர்கொள்ள அந்த ஊர்ல இருந்து வராங்க இல்லையா, நாயனார் பெருமான் நம்ம ஊருக்கு எழுந்தறி வருகின்றார் அப்படின்னு வரவேற்று வணங்கி அழைச்சிட்டு போறாங்க. இப்ப கண்ட தொண்டர்கள், இவரை கண்ட அந்த ஊர்ல இருக்கிற தொண்டர்கள் எதிர்கொள்ள வரவேற்று வணங்கி காயும் நாகத்தர் கோயில அவர்கள் வணங்க இவரும் வணங்கி காயும் நாகத்தர். இது இந்த ரெண்டு சொல்றாங்க, இந்த காயும் நாகத்தர் அப்படின்றது என்னன்னா, நாகம்னா யானைன்னு அர்த்தம். கொடிய யானை வந்துச்சு, கஜாசுரன் அப்படின்ற யானையா வர அவனுடைய தோலை உறுத்தி திருமேனியில் போர்த்தினார். அத்தகைய இறைவனுடைய கோயிலை அடைந்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு காயும்னா கோபமுடைய, நாகம்னா பாம்பு, கோபமுடைய விஷத்தினை உடைய அந்த பாம்பு, அதை அணிந்திருக்கின்ற சிவபெருமான் கோயிலை அடைந்தார். இரண்டு அர்த்தமும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விளக்க உரையில போட்டு. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய கோயிலை அடைந்தார் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். 279வது பாடல். அணைந்த தொண்டர்கள் உடன் வளமாக அங்க நாயகர் கோயில் முன் எய்தி குணங்கள் ஏத்தியே பரவி அஞ்சலியால் குவித்த கை தலைமேல் கொண்டு நின்று வணங்கி நீர் மகிழ் கோயில் உளீரே என்ற தொண்டர்க்கு ஊன்றுகோல் அருளி இணங்கிலா மொழியால் உலோம்போகில் என்று இயம்பினார் ஏதிலார் போல். அதாவது அணைந்த தொண்டர் உடன் வளமாக, இவர் போறான்னு கேள்விப்பட்டு அந்த ஊர் தொண்டர்கள் எல்லாம் வராங்க இல்லையா, அப்படி அணைந்த தொண்டர்கள் உடன் எல்லாரும் சேர்ந்து அடியார்களோட சேர்ந்து வழிபடுவதுதான் சிறப்பு. அப்படி வணங்கி வரவேற்ற தொண்டர்களுடனே சேர்ந்து கோயிலுக்குள்ளார போய் வளமாக முதல்ல கோயிலுக்கு போன உடனே வளம் கீழே வடிந்து விழுந்து வணங்கிதான் கர்ப்பகிரகத்துக்கு போகணும். அது போல உடன் வளமாக அங்கன் நாயகர், பெரும் கருணை உடைய அங்கன்மைனா கருணை உடைய சிவபெருமானின் கோயில் முன்பாக எய்தி சென்று குணங்கள் ஏத்தியே பரவி அஞ்சலியால் இறைவனுடைய இந்த ஒப்பில்லாத கருணையினை, அருள் திறத்தினை, பெருமையினை இல்லையா, அறக்கருணை மரக்கருணை இது எல்லாத்தையுமே ஏத்தினா போற்றி பரவி அஞ்சலியால் கைகளை தலைமேல் குவித்த கை தலைமேல் கொண்டு நின்று வணங்கி, அதாவது சுவாமி எல்லாம் இவ்வாறு போற்றி புகழ்ந்து பாடி தலைக்கு மேல கையை குவிச்சு என்ன சொல்றாருன்னா, நீர் மகிழ் கோயில் உள்ளீரே என்ற தொண்டருக்கு. அதாவது ரொம்ப அற்புதமான வார்த்தை விளையாட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கும் இறைவனுக்கும் நடுவுல நடக்குது. நீர் மகிழ் கோயில் உள்ளீரே என்ற தொண்டருக்கு ஊன்றுகோல் அருளி இணங்கிலா மொழியால் உலோம்போகீர் என்று எம்பினார் ஏதிலார் போல். அதாவது என்னன்னா, இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இவ்வாறு அந்த திருவெண்பாக்கம் கோயில அடியார்களுடனே சென்று வளமாக
வணங்கி இறைவனை போற்றி புகழ்ந்து தலைமையில் கை குவித்து என்ன சொல்றாருன்னா, நீர் மகிழ் கோயில் உளியரே. 3 அர்த்தம் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, நீர் மகிழ் கோயில் உளியரே. நீங்க எங்க இருக்கிறீங்க? மகிழ மரத்தடியில இருக்கிறீங்களா, இல்ல கோயில்ல இருக்கிறீங்களா அப்படின்னு. ஏன்னா சுவாமி என்ன பண்ணாரு இவருக்கு, மகிழ மரத்தடியில இருங்க சத்தியம் பண்ணும் போதுன்னு சொல்லும் பொழுது அத சங்கிலியாட்ட சொல்லிட்டாரு இல்லையா, அத இங்க சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றாரு. அப்படி மகிழ மரத்துல நீங்க இருக்கிறீங்களா, இல்லைன்னா கோயில்ல இருக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு அருள் செய்வதற்காக நீங்க அங்க மகிழ மரத்தின் அடியில இருக்கிறீங்களா, இல்ல கோயில் கீழே இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சுவாமி நீங்க இருக்கிறீங்களா, நீர் மகிழ் கோயில் உளியரே, மகிழ்ந்து அந்த ஒரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். இன்னொன்னு, நீங்க கோயில்ல இருக்கிறீங்களா, நீர் மகிழ் கோயில் உளியரே, இருக்கிறீங்களா. நீங்க இருந்தீங்கன்னா சுவாமி, நீங்க கோயில்ல இருந்தா எனக்கு அருள் செய்யாம இருக்க மாட்டீங்க, நான் துன்பப்படுறத பார்த்து அருள் செய்யாம இருக்க மாட்டீங்க. நீங்க இங்க அப்ப இருக்கிறீங்களா, நீங்க நான் துன்பப்பட்டு இருக்கனே இதை நீங்க நீக்கலையே, அப்ப இருக்கிறீங்களா, கோயில் உளியரே மகிழ்ந்து இந்த கோயில்ல இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இது ஒரு விளையாட்டு, வார்த்தை விளையாட்டு. இன்னொன்னு நீங்க எனக்கு அருள் செய்யல அப்படின்னு ஒரு கோபமும் வருது. அதனால நீங்க இங்க இருக்கிறீங்களா, இருந்து அருள் செய்யாம இருக்க மாட்டீங்களே உள்ளீரே அப்படின்னு இவரு விளையாட வார்த்தை. சுவாமி என்ன சொல்றாரு, இருக்கிறியான்னு கேட்டல, இருக்கிறப்பா, நான் இங்கதான் இருக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, அங்கதானே போன்னு சொல்ற, திருவாரூருக்கு போ அப்படின்னு சுவாமியும் ஒரு வார்த்தை விளையாட்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மகிழ் கோயில் உள்ளீரே, 2 அர்த்தமும். அங்க நானு மகிழ மரத்தடியில இருக்க சொன்னேன், கோயில இருக்காதீங்கன்னு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, மகிழ மரத்தடியில இருந்தீங்க இல்லையா. நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க அப்படின்றது, இங்கதான் இருக்கிறீங்கன்னா எனக்கு அருள் செய்யாம இருக்க மாட்டீங்களே, அப்ப இங்க விளக்கமுற்று இருக்கின்றீர்களா, அருள் செய்யாம இருக்கிறீங்களே அப்படின்றதுக்காக இப்படி சொல்றாரு. சுவாமி என்ன பண்றாரு, இருக்கிறியான்னு கேட்டல்ல, அதுக்காக என்ற வன்தொண்டருக்கு 3 கோல் அருளி. அங்க கேட்டால எனக்கு 3 கோல் ஆவது ஒன்று அருளாய். அவரு என்ன கேட்டார், 3 கோல் சுவாமியோடைய பற்றுக்கோடு. எப்பவுமே அப்படி இருப்பாரு, ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா. சுவாமி சண்டை போட்டு போயிட்டாரு, திருப்பியும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், பற்றுக்கோடு வேண்டும், அதுதான் அவரு கேட்டது. அந்த அர்த்தத்துலதான் 3 கேட்டாரு. இங்க இவர் வார்த்தையில விளையாண்ட உடனே சுவாமி என்ன சொல்றாரு, 3 கோல் தானே கேட்ட, அப்படி இருக்கிறியான்னு கேட்டால, இருக்கிறேன், இதை வச்சுக்கிட்டு நீனு போயிட்டே இரு. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு சிறப்பு. சுவாமிக்கு வன் தொண்டர் அவங்கதான் அப்படி செய்ய முடியும். வன் தொண்டருக்கு 3 கோல் அருளி, 3 கோலை கொடுத்துட்டு, இவர் கேட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்கல, கொடுத்துட்டு 3 கோலை மட்டும் கொடுத்துட்டு, இணங்கிலா மொழியால் தன்னுடைய தோழருக்கு இணங்கிலா இணக்கம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்காம, உலகம் போகீர், நான் இங்கதான் இருக்கிறேன், போகீர் நீ உன் வேலையை பார்த்துட்டு போப்பா, நான் இங்கதான் இருக்கிறேன், உலகம் போகீர், நீ இருக்கிறியான்னு சுவாமிகிட்ட கேட்டார்ல, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனேப்பா, பார்த்துட்டு நீ இருக்கிறியா, இங்க இருக்கிறியா அப்படின்னு கேட்டோடனே, இங்கதான்ப்பா இருக்கிறேன், நீங்க போயிட்டு வா அப்படின்ட்டு சுவாமி என்ன பண்றாரு, 3 கோல் கொடுத்துறாரு. உலகம் போகீர் என்று எம்பினார் ஏதிலார் போல். ஏதிலார்னா அயலவர். இதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தவங்க முன்ன பின்ன பார்க்காதவங்க கிட்ட அந்நியமா நடந்துப்போம் இல்லையா, அது போல அந்நியமாக நடந்து கொண்டார். அதுதான் இவருக்கு ரொம்ப வருத்தம். இல்ல பாத்தீங்கன்னா, அந்த சுவாமி இப்படி சொல்லிட்டாரேன்னு புலம்பியே ஒரு பதிகம் பாடுவாரு. ஆனா அவருக்கு அத்தகைய தோழனா இருந்த சுவாமி சொன்னார் இல்லையா, இந்த புரிசுகளுக்கும் உடனாகி இருந்தார். இவர் செய்த குற்றங்களுக்கெல்லாம் சுவாமி துணை செய்தார் இல்லையா. அப்படிப்பட்ட இறைவன் ஏதிலார் போல 3 கோல் கொடுத்தது. உலகம் போகிருன்னா என்ன அர்த்தம், நடைய கட்டு, வாங்கிட்டு நடைய கட்டு, நான் இங்கதான் இருக்கிறேன், நீ போ, அதுக்கு மேல வேற எதுவும் அருள் செய்ய மாட்டேன். 3 கோல் கேட்டல. ஏன்னா இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா, திரு ஒற்றியூர் பெருமான 3 கோல் கேட்டார். ஆனா இங்க மகிழ் கோயில் உளியரேன்னாரு. ஏன்னா இங்க இருக்கிறது ஒரே பரம்போல் தானே, சிவபரம்போல் தானே. மகிழ் கோவில் உளியரே அப்படின்னு திருவொற்றியூர் நாதனையே குறிக்கிற மாதிரி இங்கேயும் சொல்ல, சுவாமி என்ன சொல்றாரு, இங்கதான்ப்பா இருக்கிறேன், நீ போற வேலையை பாருன்ட்டு அந்த கொடுத்துறாரு. என்று எம்பினார் ஏதிலார் போல். இவருக்கு எவ்வளவு மனசு வருத்தப்பட்டுக்கும். உலகம் போகீர், பாடல் முழுக்க உலகம் போகீர் என்றானே, உலகம் போகீர் என்றானேன்னு அப்படியே ரொம்ப வருந்தி பாடுவார். நான் இங்கதான் இருக்கிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டாரே, சுவாமி சொல்லிட்டாரேன்னு ரொம்ப வருத்தப்படுவாரு. பிழை உலன பொறுத்திடுவீர் என்று எடுத்து பெண்பாகம் விழை வடிவில் பெருமானை வெண்பாக்கம் மகிழ்ந்தானை
இழையென மாசுணம் அணிந்த இறையானை பாடினார் மழை தவழும் நெடும்புரிசை நாவலூர் மன்னவனார். அதாவது பிழை உள்ளன பொறுத்திரு. ரொம்ப வருத்தம் சுவாமி ஃப்ரெண்ட்ஷிப்பை கேட்டா அவர் வெறும் 3 கொலை கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்ன பண்றாரு, பிழை உள்ளன பொறுத்திடுவீர், என்னென்ன பிழை இருக்கோ அதெல்லாம் பொறுத்திருவீர்கள் என்று எடுத்து பெண்பாகம் விழை வடிவில் பெருமானை, அதாவது பெண்பாகத்தை விரும்பி இருக்கின்ற இறைவனை, அதாவது உமையன்னைக்கு தன்னுடைய இடபாகத்தை மகிழ்ந்து தந்து அவளுடனே சேர்ந்து வீற்றிருக்கின்ற இறைவன் அந்த அர்த்தம். அப்படிப்பட்ட இறைவனை வெண்பாக்கம் மகிழ்ந்தானை, வெண்பாக்கம் திருக்கோயிலில் மகிழ்ந்து வீற்றிருக்கின்ற இறைவனை இழையென மாசுணம் அணிந்த இறையானை. சுவாமி எப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. அவனுடைய ஒரு பாகத்தில் பெண் உமையன்னையை வைத்து மகிழ்ந்திருக்கின்றான், வெண்பாக்கம் என்னும் சிவஸ்தலத்தில் மகிழ்ந்து வீற்றிருக்கின்றான். இழையென முப்புரி நூல், எல்லாரும் என்ன போடுவாங்க, புரி நூலை தான் போடுவாங்க, நூலை தான் போடுவாங்க. சுவாமி என்ன பண்றார், பாம்பையே அணிஞ்சிருக்காரு. அப்ப இழையென மாசுணம் அணிந்த இறையானை, நூலை அணிந்திருக்கின்ற மார்பில் சுவாமி என்ன பண்றாரு, பாம்பையே அணிந்திருக்கின்றார். அத்தகைய இறைவனை பாடினார். வெண்பாக்கத்தில் இருக்கிற இறைவனை என்னன்னு பாடுறார், பிழை உள்ளன பொறுத்திருவீர், என் பிழையை பொறுத்தருள வேண்டும் சொல்லிட்டு மழை தவழும் நெடுங்குறிச்சை நாவலூர் மன்னவனார். இது பாடினவர் யாரு, இறைவனை பத்தி சொன்னாங்க. அடுத்தது பாடினவர் யார், நெடுங்குறிச்சை நாவலூர் மன்னவனார். தலைவராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பொறுத்திடுவீர்னு சுவாமிய. திருநாவலூர் எப்படிப்பட்ட ஊரு அப்படின்னா உயர்ந்த மதில், அந்த மதில்கள் மேகம் தவழும். மழைனா மழையை எடுத்துக்கூடாது, மழையை உட்கொண்டு இருக்கின்ற கருளிய மேகங்கள் தவழுகின்ற உயர்ந்த மதில்களை கொண்ட உயர்ந்த மதில் அந்த ஊருக்கு அழகு. உயர்ந்த மதில்கள் கொண்டிருக்கிறது திருநாவலூர். உயர்ந்ததா இருக்கிறதுனால மேகங்கள் தவழுகின்றது. அத்தகைய திருநாவலூர் மன்னவராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வெண்பாக்கம் மேய இறைவனை வணங்கி பாடுகின்றார். அடுத்தது 281வது பாடல். முன்னின்று முறைப்பாடு. பாடல் 2 3 பார்த்துருவோம். பிழை உள்ளன பொறுத்திடுவ என்று அடியேன் பிழைத்தற்கால் பழியதனை பாராதே படலம் மறைப்பித்தாய் குழைவிரவு வடிக்காதா கோயிலுளாயோ என்ன உழையுடையான் உள்ளிருந்து உலோம் போகீர் என்றானே. அதாவது அந்த 2 3 பாடல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே என்ன வருது அப்படின்னு சொன்னா, பிழையுள்ள பொறுத்திடுவீர் என்று அடியே பிழைத்தற்கால் பழியதனை பாராதே படலம் என் கண் மறைப்பித்தாய். நான் என்ன சொன்னேன், பிழை இருந்தா பொறுத்திடுங்கன்னு சொல்லி உனக்கு விண்ணப்பம் செய்து வணங்கினேன். அப்படிப்பட்ட நான் பிழைச்சிட்ட, தவறுதான் செய்துட்டேன். ஆனா பழி அதனை பாராதே என் கண் மறைப்பித்தாய். படலம் சொல்லுவாங்க, கண்ணுல ஒரு படலம் தோன்றினா கண்ணை மறைப்பிக்கும்னு சொல்லுவாங்க, கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அந்த கண் படலம் என்ன பண்ணுனா மறைச்சிரும், அதனால பார்வை தெரியாது. அப்ப நீ என்ன பண்ண அப்படின்னா, என்னுடைய மாதிரி படலத்தால என் கண்ணை மறைப்பிட்ட, என் கண்ணை தெரியாம செஞ்சுட்ட, அதனால உனக்கு பழி ஏற்படும்ன்றத நீ நினைச்சு பார்க்கல, பழியை பற்றி கவலைப்படாம என்ன பண்ணிட்ட, படலத்தால என் கண் மறைத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அழகிய குழையினை அணிஞ்சிருக்கிற இறைவா, நீ கோயில்ல இருக்கிறியா, நான் இவ்வளவு துன்பப்படுறேனே நான் கேட்க, உழையுடையான் உள்ளிருந்து உலோம் போகிறேன் என்றானே. சுவாமி நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா, உலோம் போகிறேன் என்றானே. நீ கோயில் இருக்கிறியா நான் கேட்டு நீ என்ன சொல்லிட்ட, நான் இங்கதான் நீ போ சொல்லிட்டியேப்பா அப்படின்னு ஒரு பாடலையும் இதுதான் ஒரு கடைசியில, உலோம் போகிறேன் என்றானே, உலோம் போகிறேன் என்றானே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பாடல் 9வது பாடல் பாத்தீங்கன்னா, பொன்னவிலும் கொன்றையினாய் போய் மகிழ்கீழ் இரு என்று சொன்ன என காணாமே சூழிரவு மகிழ்கீழே என்ன வல்ல பெருமானே இங்கிருந்தாயோ என்ன ஒன்னலரை கண்டால் போல் உலோங்கோகீர் என்றானே. எல்லா பாடலையும் அதான் வருது. நான் மகிழ்கீழே இரு அப்படின்னு போய் சொன்னா, நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா, அந்த விஷயத்த சங்கிலியாட்ட சொல்லிட்டு நீதான் என்ன பண்ணிட்ட,
அந்த இடத்துல சத்தியம் வாங்க வைக்கிறேன். நான் வந்து உன்கிட்ட பொய் சத்தியம் பண்ற எண்ணம் எனக்கு இல்லை. அதனாலதான் நான் என்ன பண்ணேன், கோயில்ல சத்தியம் பண்ண வரும்போது நீ மகிழின் கீழே இருப்பா, உன்னை எதற்கு தவறா சத்தியம் பண்ணக்கூடாது, பொய் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ணிட்ட, நான் செய்த சபதத்தை நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்த நீ சங்கிலியிட சொல்லிட்ட, அதனாலதான் பொய் சத்தியம் செய்யும்படி செய்தது நீதான் அப்படின்றார் பாருங்க. அப்படி வந்து அப்படி செய்துட்ட என்ன, இப்படிப்பட்ட இறைவா நீ இங்க இருக்கிறியா நான் கேட்க உள்ளம் போகின்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் பாடுறாரு. அதே போல 10வது பாடல்ல மான் திகழும் சங்கிலியை தந்து வரும் பயன்கள் எல்லாம் தோன்ற அருள் செய்து அளித்தாய் என்றுரைக்க உலகமெல்லாம் மீன்றவனே. அதாவது மான் போன்ற அந்த அழகிய அந்த உடல் நலத்தையும் கண்களையும் கொண்ட சங்கிலியை தந்து அந்த இன்பத்தை எல்லாம் எனக்கு தந்து அருள் செய்த இறைவன் இப்ப என்ன பண்றான், உலகமெல்லாம் ஈன்றவன் அவன் நீ கோயில இருக்கிறியான்னு கேட்க ஊன்றுவதோர் போல் அருளி. இது வந்து அகச்சான்றுகள், அவன் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத நிறைய இந்த மாதிரி அருள் பதிகங்கள் மூலமா நமக்கு வந்து இறைவன் திருவருள சொல்லியிருப்பாரு. அப்போ ஊன்றுவதோர் போல் அருளி, ஊன்றி நடப்பதற்கு ஒரு போலை அருளி உலோம் போகீர் என்றானே, எதா இருக்கிறான் போயிட்டு வான்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து இவ்வாறு இறைவனுடைய இறைவன் வந்து என்ன அருள் செய்தாரோ தனக்கு அதனை போற்றி பாடி பதிகத்தை நிறைவு செய்கின்றார். இது போல பாடிட்டு அடுத்தது வந்து முன்னின்று முறைப்பாடு போல் மொழிந்த மொழி மாலை 281வது பாடல். முன்னின்று முறைப்பாடு போல் மொழிந்த மொழி மாலை பண்ணும் இசை திருப்பதிக்கு பாடிய பின் பற்றாய என்னுடைய பிரான் அருள் இங்கு இத்தனை கொலாம் என்று மண்ணு பெருந்தொண்டருடன் வணங்கியே வழிகொள்வார். அதாவது என்னன்னா, இது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, முன்னின்று முறைப்பாடு போல் மொழிந்த, அதாவது எப்படி நம்ம சொன்ன கருத்தே கிடையாதுன்னு செய்கிறார் பெருமான் சொல்றாரு. தன்னுடைய குறைகளை எல்லாம் எடுத்து இயம்பி முறையிட்டது போல் தோன்றினாலும் உண்மையிலே வந்து தன்னுடைய குறையை சொல்லலையாம், இறைவனை புகழ்ந்து பாடி இருக்கின்றார் அப்படின்றாங்க. அதுதான் முன்னின்று முறைப்பாடு போல், முன்னின்று தன்னுடைய குறைகளை சொல்லி முறைப்பாடு செய்யறது போல, விண்ணப்பம் செய்வது போல் அது மாதிரி தெரிகிற, ஆனா இறைவனை போற்றுகின்ற மொழிந்தன்றதுனால இறைவனை போற்றுகின்ற அந்த மொழி மாலை, போற்றுகின்ற அந்த மொழி மாலையினை பண்ணும் இசை திருப்பதியும் பலவாறு இறைவனுடைய பெருமைகளை எடுத்து இயம்புறது. இவ்வாறு பலவாறு இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி இந்த திருப்பதிகத்தை பாடிய பின் பற்றாக என்னுடைய பிரான் அருள் இங்கு இத்தனை கொலாம், எனக்கு பற்று சிவபெருமான், எனக்கு பற்றாய இறைவன் சிவபெருமான் தான். அப்படி என்னுடைய பிரான் அருள் இதுதான். இதெல்லாம் அருள் செய்யல, அதுவுமே அருள் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா திருமுல்லை வாயில்ல அருள் செய்யவில்லை, இதுவே அதுதான் அதுவே அருள் எடுத்துட்டு வந்தார். இங்க எனக்கு ஊன்றுகோல் அருள் இருக்க, சரி ஒண்ணுமே கொடுக்கல, இப்ப நீ என்ன பண்ணிருக்க, ஊன்றுகோல் கொடுத்திருக்க, இதுவும் அருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருளை ஏற்றுக்கொண்டு செல்கின்றார். இறைவன் எது செஞ்சாலும் அதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப என்ன சொல்றாருன்னா, பற்றாய என்னுடைய பிரான், எனக்கு பற்றாகிய என்னுடைய தலைவனாகிய சிவபெருமான் அருள் இங்கு இத்தனை கொலாம், இவ்வளவுதான் அருள் போல இருக்கு எனக்கு, பரவாயில்ல அதனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று மண்ணு பெருந்தொண்டர் உடனே, கூட இருக்கிற தொண்டர்கள்லாம் சிறந்தவர்கள், மண்ணு பெருந்தொண்டர். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் கூடவே இருந்து அவர் பாடுகின்ற பதிகங்களை எல்லாம் கேட்டு அவர் சேவிக்கின்ற சிவஸ்தலங்கள் இவர்களும் சேவித்து பெரும் தொண்டர்கள் சொல்றாங்க. வந்து அவ்வளவு சிறப்புக்குரியது. மண்ணு பெரும் தொண்டர்கள், இவரோட சிறப்புற்று கூடியிருக்கின்ற அந்த தொண்டருடன் வணங்கியே வழிகொள்வார். அடியார்களோட சேர்ந்து வணங்கி கொண்டு வழிகொள்வார்னா திருவாரூரை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு 282வது பாடல். இதோட இப்படி வந்து வழி கொண்டு சென்று அடுத்தது திருஆலங்காடு சென்று அடுத்தது திருஊரல் சென்று காஞ்சி மாநகர் செல்கின்றார். அங்கே காமகோட்டத்து காமாட்சி அன்னையிடம் விண்ணப்பம் செய்து அவருடைய அருளையும் ஏகாம்பர நாத பெருமானின் திருவருளினாலும் கண் பெறுகின்றார். ஒற்றை கண் இடக்கண் மட்டும் பெறுகின்றார். வழக்கன் அப்புறம் எங்கே பெறுகின்றார், இறைவன் திருவருள் எவ்வாறு அவருக்கு நிகழ்ந்தது அப்படின்றதெல்லாம் இறைவன் திருவருளால் வரும் வாரங்களில் சிந்திப்போம் என்று கூறி, பதிகங்கள் முழுவதும் நான் படிக்கல, படிச்சுட்டு வந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும்.
ஆனா அது நேரம் கருதி ஒன்னு ரெண்டு தான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னும் சிறப்பா வந்து கோமல் ஐயா இந்த வகுப்பிலே நான் தனியாக பதிவு போடுவாங்க அந்த பதிகம்னா அது கேட்டு அடியவர்கள் பயன்பெறணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனித பேரவை விதிமுறை உலகின் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சி. நன்றிங்கம்மா. அருமையான பாடல் விளக்கம் ரொம்ப சிறப்பா எடுத்து கொடுத்தீங்கம்மா. சிவாய நம. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு அடியாருக்கு வாய்ப்பு கொடுக்கட்டுங்களாமா? சரிங்கம்மா, சரிங்கம்மா. வான்முகில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோன் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய முஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அடியார்கள் யாராவது விருப்பம் இருக்கிற அடியார்கள் யாராவது பேசலாங்கம்மா. ஐயா கோமல் ஐயாவது புலவர் ஐயாவது பேசுங்கய்யா.